மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். மத்தேயு 5:48. சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா மிக சிறந்த நற்குணங்கள் கொண்ட பூரணராக இருப்பது போல நீங்களும் பூரணராக இருக்க வேண்டும். திரும்ப சேர்ந்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா மிக சிறந்த நற்குணங்கள் கொண்ட பூரணராக இருப்பது போல நீங்களும் பூரணராக இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வெளியே பார்க்க வேண்டாம். இது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். முழு கவனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கண்களை மூடுவோம். அன்புள்ள தெய்வமே, இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே இதமாய் வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க, சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்தீர். அங்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு மாறாத தெய்வம், பரிசுத்த தெய்வம். அப்பா, நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட நீ பேச சித்தமுள்ளவராக இருக்கிற இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் சபைக்கு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை நீ பேசும். உணர்வுள்ள இருதயத்தோடு இதை கேட்கவும் எங்களுடைய செவிகள், இருதயம் எல்லாம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாய், மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனநிலையை கர்த்தர் எங்களுக்கு உருவாகும். எல்லா விதமான கவன குறைவுகள், கவன சிதைவுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். எல்லா விதமான கனநித்திரையும் நிர்விசாரத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு கட்டி நாங்கள் வெளியேற்றுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். நீரை உயர்ந்தது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் வாசிச்சோம். உங்களுடைய பிதா பூரணராய் இருப்பது போல, பரிபூர்ணமாய் இருப்பது போல நீங்களும் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும், பூரணராக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை யாருடைய வாயினால் வந்த வார்த்தை? இயேசுவே நேரடியாக சொன்ன வார்த்தை. இயேசு ஒரு வார்த்தையை சொல்றார் அப்படின்னா செய்ய முடியாத ஒரு வார்த்தையை ஒரு நாள் அவர் சொல்ல மாட்டார். நம்மளால செய்ய முடிகிற காரியத்தை அவர் சொல்வார். இம்பாசிபிளான விஷயங்களை அவர் சொல்ல மாட்டார். இம்பாசிபிளான அவர் பார்த்துவார். ஆனா பாசிபிளானது, செய்யக்கூடியது, அவற்றை நமக்கு கட்டளையாக அவர் கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுத்த பல கட்டளைகள் இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசனம். உங்களுடைய பிதா பூரணராய் இருப்பது போல. அவர்கிட்ட எந்த ஆட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பரிபூரணமா இருக்கிறது போல நீங்களும் பூரணராக இருக்க வேண்டும் என்கிற இந்த கட்டளை எல்லாரும் கவனிக்கணும். சரிங்களா? தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா வெளியே போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, இல்லை எந்திரிச்சு நின்று கவனிங்க. தயவு செஞ்சு தூங்காதீங்க. கவனிப்போம். இப்போ ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இவர் ரொம்ப கடினமான ஒரு பார சுமையை இவங்களுக்கு சொல்லி இந்த கட்டளையை கொடுத்து இவனுங்களை ரொம்ப பாடாப்படுத்தணும் அப்படின்றனால அவர் சொல்லலை. அவரால் முடியும், நம்மளால முடியும்ன்றனால தான் அவர் நமக்கு சொன்னார். இப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதுல மறைந்திருக்கிறதான ஆழங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். சரி, இப்போ இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த முழுமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த முழுமையை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, அதுதான் நான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதற்கு பின்னணியா இருக்கிற அநேக காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது பாருங்க, பாவமற்ற நிலை அல்ல, கிருபையால் வளர்கின்ற ஆவிக்குரிய முழுமை. ஸோ அப்ப பரிபூர்ணம்னா இதுதான் அர்த்தம். பரிபூர்ணம்னா பாவமே இல்லாம அப்படியே ஒரு பிரம்மாத்மா மாதிரி ஆகி, அப்படியே ஒரு யோகி மாதிரி மாறி, அப்படியே ஒன்றும் செய்யா புனிதராக நம்ம மாறிவிட முடியுமானா முடியாது. நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் பாவத்தோடு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? போராடி ஆகத்தான் வேண்டும். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து சொல்ற பூரணம் என்பது அது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்ற பூரணம் என்பது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது அவரை மாதிரியே பிதாவானவர் எப்படி இருக்கிறாரோ அவரை மாதிரியே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லல. அவர் எதை பற்றி சொல்றார் அப்படின்னா, கிருபையால் வளர்கின்ற ஆவிக்குரிய முழுமை. திரும்ப வாசிங்க, அது என்ன போட்டிருக்குங்க? கிருபையால் வளர்கின்ற ஆவிக்குரிய முழுமை. திரும்ப சொல்லுங்க, கிருபையால் வளர்கின்ற ஆவிக்குரிய முழுமை. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த காரியத்துல நம்ம ஒரு தெளிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த பரிபூரணம் என்பது கர்த்தர் எப்படி நமக்கு கொடுக்கிறார்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நியமனமாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. அடுத்தது, நமக்கு நியமனமாக கொடுக்கப்படவில்லை, அது அன்பின் அளவுகோலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சரிங்களா? இப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இது எதனுடைய அடிப்படையில் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ இருந்தே ஆகணும் அப்படின்றது இல்ல, அன்பினாலே நான் உன்னை நேசிக்கிறேன்பா, உன்னுடைய ரத்தத்துக்குள்ள ஏன் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால என்ன மாதிரியே நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்பா ஒரு பையன் கிட்ட எதிர்பார்ப்பாரா இல்லையா? கெட்ட குணத்தை விட்டுருங்க, ஒரு நல்ல குணம் அப்பா கிட்ட இருந்ததுன்னா அந்த நல்ல குணம் பிள்ளை கிட்ட வரணும்னு அப்பா என்ன பண்ணுவாரு? எதிர்பார்ப்பார். ஏண்டா நான் விட்டு கொடுத்து போற நல்ல குணம் எனக்கு இருக்கு, உனக்கு ஏன்டா அது இல்லை அப்படின்வார். விட்டு கொடுக்காத ஒரு பையனா இருந்தா அதை கேட்பாரு. ஏன்? அவர்கிட்ட இருக்கிறதான அந்த நல்ல குணம் மகனிடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருங்க? எதிர்பார்க்கிறார். இதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும் அவரிடத்துல இருக்கிறதான ஒரு பரிபூரணம் என்கிற ஒரு பகுதியை தேவ பிள்ளைகளாகிய நம்ம அனுபவிக்கணும், அதுல பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை எப்படி அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, ஏய் நீ பங்கெடுக்கணும், இல்லைன்னா உன்னை பூச்சி நான் நரகத்துல தள்ளிடுவேன் அப்படின்னு நம்மள மிரட்டல. அவர் நேசத்தின் மிகுதியினாலே, அன்பின் மிகுதியினாலே அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? அவரை போல நாம் மாற வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆராதனையிலும் நம்ம அதை பத்தி தான் நம்ம கேட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட அதுதான் பேசினார். என்னதுங்க? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லி, உன் மேல நீ பாவம்லாம் செய்யல, நீ யோக்கியமானவன் தான், ஆனா அந்த நேசத்துல நீ குறைவுபட்டாலும் அது என்னதான்? என் பார்வையில குறை உள்ளவனாக தான் நீ இருக்கிற அப்படின்றத கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனை நேரத்துல நம்மளோட பேசினார். இப்போ இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம படிக்க போகிறோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48 வரைக்கும். பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அந்த ஃபாண்ட் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் வீடியோ இருக்கிறனால அந்த எழுத்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பைபிளில் நீங்கள் படிக்கிறவங்க படிக்கலாம். 43லிருந்து 48 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, சேர்ந்து வாசிப்போம். உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்போ இந்த சர்க்குணம், இந்த பூரணம் அப்படின்னு சொல்லப்படுறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முழுமை. ஸ்லைட் பா, தயவு செஞ்சு அதை அப்படியே கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. பரிபூரணம் என்றால் முழுமை, இல்லை என்றால் முதிர்ச்சி என்று சொல்லி அர்த்தம். பரிபூரணம்னா இப்போ இங்க நம்ம பார்க்கிற பரிபூரணம், இங்க பயன்படுத்தப்படுகிற இந்த பரிபூரணம் என்கிறதான வார்த்தையின் அர்த்தம் என்னதுங்க? முழுமை, முதிர்ச்சி. இப்போ நம்ம எந்த பரிபூரணத்துக்கு ஒப்பிட்டுறக்கூடாது? அவர் பரிசுத்தர், அதாவது அந்த பரிசுத்தத்தை, அந்த பாவமற்ற தன்மையை நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா நம்ம பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் அவரை போல பாவம் இல்லாதவர்களாக ஒரே நாள்லயோ இல்ல 10 நாள்லயோ 10 வருஷத்துலயோ என்ன பண்ண முடியாது, நம்மளால மாற முடியாது. பாவத்தை நம்ம மேற்கொள்றதுல எந்த நாள் வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்குதுங்க? சாகர வரைக்கும் நமக்கு போராட்டம் இருந்தே தான் இருக்கும். கடைசி நிமிஷம் நம் மூச்சு நம்முடைய நாசியிலிருந்து வெளியில போகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன போராட்டம் இருக்குதுங்க? பாவத்திற்கு. அப்போ இவர் என்ன பரிபூரணத்தை பத்தி ஏசப்பா இங்க சொல்றாரு அப்படின்னா, அன்பிலே முழுமை அடைகிற ஒரு வளர்ச்சி. டு grow mature in love. அன்பிலே முழுமை அடைகிறதான ஒரு முதிர்ச்சி. இந்த கட்டளை அன்பின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. இது அதை நான் சொன்ன மாதிரி இது ஒரு நிபந்தனை, அதாவது ஒரு கண்டிஷனா அவர் கொடுக்காம அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அன்பின் நிமித்தமா கொடுக்கிறார். இப்ப எங்க அப்பா என்னை பார்த்து, என்னை மாதிரி நீ இருக்கிறதுக்கு உனக்கு ஏன்டா கஷ்டம், நான் பெத்த பிள்ளை தானடா நீ அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல அவர் பேசுறாரு. இப்ப நான் அவர் மாதிரி ஏதோ ஒரு நற்குணம் என்கிட்ட இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? என்கிட்ட பார்த்து சொல்லுவாரா இல்லையா? ஒரு ஒரு சூழ்நிலையில நான் தவறும் போது என்கிட்ட கண்டிப்பா அப்படிதான் பேசுவார். என் பையன் மாதிரி ஏன்டா நீ இருக்க மாட்டேன்ற, என்கிட்ட இருக்கிற சுபாவம் கூட கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்வார்.
ஏன் அந்த மன வருத்தம்? அவர் நீ இல்லைன்னா என் பையன் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாரு. அவர் என்னை நேசிப்பதினால் அவருக்குள்ள இருந்த அந்த நற்குணத்தை, அந்த நற்குணத்தினால அவர் குடும்பம், அவரை சுற்றி இருந்தவங்க, அவங்க ரொம்ப அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல குணமாக அது இருந்தது. அதனால நிறைய பேர் அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு நல்ல காரியம்னு சொல்லியிருப்பாங்க, அது கிரெடிட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவன் நல்ல குணம் என்கிட்ட இல்லாத பட்சத்தில் அவர் நீ என் பையன் இல்லை வெளியே போகுன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் இந்த நல்ல குணம் இல்லைன்னு சொல்லி அன்பினால என்னிடத்துல விசாரிப்பார். ஆமாவா இல்லையா? இதுதான் எல்லா அப்பாவும் தன்னுடைய பையனுக்கு செய்கிற ஒரு காரியம். இப்போ இதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை ரொம்ப அழகாக சொல்றார். இதை பத்தி சொல்லும் போது இயேசுனுடைய பார்வையில பாருங்க என்ன போட்டிருக்கு, அன்பும் பரிபூரணமும் பிரிக்க முடியாதவை. அவர் பெர்ஃபெக்ட்னு எந்த இடத்துல பயன்படுத்துறாரோ அந்த இடத்துலயே கூட இன்னொரு வார்த்தையை நம்ம புரிந்துக்கணும். அங்க என்ன இருக்குது? தேவனுடைய அன்பு இருக்கிறது. தேவனுடைய அன்பு இல்லாம ஒரு மனிதனாலும் பரிபூரணத்தை அடையவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவுடைய அன்பு இல்லாம நீங்களும் நானும் பரிபூரணம் அடைய முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏசப்பாவுடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? பரிபூரணத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த பிக்சர் பாருங்க. இப்ப சைட்ல ஒரு படம் இருக்குதுங்களா? பணியார சட்டி கிடையாது அது, பணியார பாத்திரம் நினைச்சிடாதீங்க. அது ஒரு வட்டம், ஒரு பெரிய வட்டம். அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன வட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பெரிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள நிறைய குட்டி குட்டி வட்டமா இருக்குது. இப்போ முதலாவது பாருங்க, இந்த பெரிய வட்டம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, எல்லையில்லாத தேவனுடைய ஒரு அமைப்பு. அவர் தான் அந்த பெரிய வட்டம்ன்றது தேவனை குறிக்குது. உள்ள இருக்கிற குட்டி குட்டி வட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அது யாரை குறிக்குது தெரியுமா? உங்களையும் என்னையும் குறிக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்களும் நானும் அவருடைய பரிபூரணத்திற்கு உள்ள நம்ம இருக்கும் பொழுது, நம்ம அவருக்குள், அவருடைய கிருபையில், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூரணன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே கிடைக்கும். இப்போ நீங்க இயேசுவை தாண்டி, இயேசுவினுடைய அன்பை தாண்டி நீங்க வெளியே போனீங்கன்னா அங்க அன்பிற்கும் இடமில்லை, அங்கே பரிபூரணத்திற்கும் இடமில்லை. ரீசெண்டா நிறைய நான் அவ்வளோவா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு சிலருடைய பேச்சு, அவர்களுடைய ஒரேட்ரி ஸ்கில், பேச்சு திறமையை கவனிப்பதற்காகவும், ஒரு சிலருடைய தத்துவங்கள், மனிதனுடைய தத்துவங்களை பற்றி என்ன ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜி, ஃபிலாசபிலாம் நான் என்னுடைய மெயின் சப்ஜெக்டாக எடுக்கலனாலும் நான் நிறையா அதை பற்றி நான் படிப்பது உண்டு. அதில் ரீசெண்டாக ஒரு 2-3 பெரிய பேச்சாளர்கள் அவங்க ஒரு காரியத்தில் பேசினாங்க. 2 பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது, அந்த 2 பாத்திரத்திலும் தண்ணீர். ஸோ இதுதான் 2 பேருன்னு வச்சுப்போம், கணவனும் மனைவியும் வச்சுப்போம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு இருக்கிறதான இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கொடுக்க கொடுக்க இந்த பாத்திரம் என்ன ஆகிடும், இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி குறைஞ்சிரும், இந்த பாத்திரம் நல்லா அப்படி நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடைசியாக இந்த பாத்திரத்திலிருந்து தண்ணி இங்கே வரணும்னு பார்த்தா இவர் வரவே வராது. ஏன்னா இவர் வேற எங்கேயோ இந்த தண்ணியை ஊற்றிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஏமாந்துருவாங்க. இந்த காரியத்தை சொல்லி நிறைய பேச்சாளர்கள் விதமாக சொல்றாங்க. அதனால அதிகமாக உங்களுடைய அன்பை காண்பிக்காதீங்கன்னு சொல்றாங்க. படுபாவிகளா இப்படி பேசுறீங்களேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா அதே கிறிஸ்துவனுடைய பார்வையில, இயேசுவை அறிந்த ஒரு மனுஷனுடைய பார்வையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அதே விஷயத்த நம்ம அழகா சொல்லலாம். இப்போ இந்த பக்கம் இந்த மனைவி ஒரு டேப்புக்கு அடியில் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். டேப்ல தண்ணி என்ன ஆகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. இங்க வர அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஊத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க குறைவாங்களா? குறையவே மாட்டாங்க. ஏன்? வேற எங்கோ இருந்தோ ஒரு சோர்ஸ்ல இருந்து தண்ணி என்ன ஆகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. இதை யாரும் சொல்லவே மாட்டேன்றாங்க. மண்டைக்கு மண்டைங்களுக்கு ஏறல. ஏன்னா கண்கள் எல்லாம் குருடாய் இருக்கிறது. அப்போ ஒரு உறவுல அளவு கடந்த அன்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணமும் அன்பும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனுஷியோடைய, கணவனுடைய, மனைவியோடைய, அப்பாவுடைய, அம்மாவுடைய, தம்பி, தங்கச்சி, இவங்களுடைய இருதயத்திற்குள்ள கிறிஸ்துவின் அன்பும் பரிபூரணமும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து கொடுத்து இழந்து போவீர்கள்.
நீங்களும் ட்ரை ஆயிடுவீங்க, அவங்களும் உங்களுக்கு பதிலா எதையுமே செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு பதிலா வேற எங்கேயாவது அவங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். இது முற்றிலும் வீணானதாக இருக்கும். அதனாலதான் திருமணத்தின் போதும் சரி, திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு அப்படியும் அதுக்கப்புறமும் சரி, கணவன் மனைவி இருவரும் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? உம்முடைய அன்பினால் என்ன நிரப்புங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கல்யாண தண்ணிக்கு மாத்திரம் இல்ல, தினம்தோறும். இப்போ இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் பரிபூர்ணமானவர், அந்த பெரிய வட்டம். நம்ம எல்லாமே சின்ன சின்ன வட்டங்கள். ஆனா எங்க இருக்கணும்? அவருடைய அன்பிற்குள்ளாக, அவருடைய நான் சொல்றேன், பரிபூரணம் இருக்கிற இடத்துல அன்பு கண்டிப்பா இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பா பரிபூரணம் இருக்கும். இது ரெண்டையுமே நீங்க பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஏசப்பா பிதாவினுடைய சுபாவமாக அவர் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா பிதாவினுடைய, இப்ப நம்ம ஃபைனல் பெனடிக்ஷன், கடைசி ஆசீர்வாதம் போடும்போது நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய, சொல்லுங்க, அன்பு ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அன்பா இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப டெரரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாலுமே அவருடைய இருதயத்தின் தாற்பயம் பார்த்தீங்கன்னா அன்பு தான். இப்ப அந்த அன்பை தான் வேற ஒரு வார்த்தையில ஏசப்பா நமக்கு சொல்றாரு. அந்த அன்பிற்கு இணையான ஒரு வார்த்தை என்னன்னா அதுதான் பரிபூரணம். ஹல்லேலூயா. சோ இந்த அன்பும் பரிபூரணம் எப்படிங்க இணையான வார்த்தையா மாற முடியும் அப்படின்னா, நீங்க மேற்கொண்டு இந்த செய்தியை நீங்க கவனிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்குள்ளாக பாருங்க, நம்ம அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன், தேவனை போல நம்ம என்ன பண்ண முடியாது. அவ்வளோ அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன், இவரை மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு பெரிய யோகி மாதிரி எல்லாம் நம்மளால மாற முடியாது. ஆனா தேவன் நமக்குன்னு கொடுத்திருக்கிற அளவிலே முழுமைக்காக நம்ம என்ன பண்ணணுங்க? முயற்சிக்க வேண்டும். எல்லா மனுஷனும், எல்லா மனிதனும் கண்டிப்பா என்ன பண்ணணுங்க? தேவன் எனக்குன்னு வைத்திருக்கிறதான முழுமையை நோக்கி நான் முயற்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த முதிர்ச்சிக்கு எது முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புதான் முதிர்ச்சியினுடைய அளவுகோல். நான் நிறைய கோட் மாதிரி சின்ன சின்னதா போட்டு வச்சிருப்பேன், நீங்க வேணும் டக்குன்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? அன்புதான் முதிர்ச்சியினுடைய அளவுகோல், சரிங்களா? அடுத்ததா நம்ம 3 காரியங்களை பார்க்க போறோம். நம்ம ஏசப்பா நமக்கு 3 அற்புதமான ஒரு காரியத்தை இந்த வசன பகுதியில் சொன்னார். என்னன்னு பாருங்க. முதலாவது, சத்துருக்களை நேசிக்கணுமா. அடுத்து 2வதா, துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்கணுமா. அடுத்து 3வதா, தீமைக்கு நன்மை செய்யணும். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். ஏசப்பா ரொம்ப சொன்ன போதனையில இந்த போதனை உலகம் எல்லாருக்கும் தெரியும். மகாத்மா காந்தியை மிகவும் ஈர்த்த இயேசு கிறிஸ்துனுடைய போதனை இந்த மலை பிரசங்கம். மத்தேயு 5 இருக்கிற இந்த மலை பிரசங்கம் மகாத்மா காந்திக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருந்ததுங்களாம். மகாத்மா காந்தி கிறிஸ்தவர் ஆயிருந்திருப்பார், தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனாராம். இது சம்பவம். இது மகாத்மா காந்தி ஒரு நாள் சர்ச்சுக்கு போனாராம். ஆனால் சர்ச்சுக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சுட்டாங்களாம், இந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் சர்ச்சுக்கு வரணும், மற்றவங்களாம் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்களாம். அப்போது அவர் தீர்மானிச்சாராம், இப்படி எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு, அவர் போதனைகள் நல்லா இருக்குது, ஆனால் இப்படி பாகுபாடு பார்க்குற சபைக்குள்ளே என்னுடைய பங்கு இருக்கக்கூடாதுன்னு சர்ச்சுக்கு போகலையா அவர். இது உண்மையாக நடந்த சம்பவமாக மகாத்மா காந்தியை பற்றி சொல்லப்பட்ட ஒரு கருத்து. பாருங்க, சபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கு பாருங்க. ஒருவேளை மகாத்மா காந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை கேட்டிருக்கலாம், ஆனால் அவர் தொடப்படலை, அவர் மாற்றப்படலை. மாற்றப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்முடைய தேசத்தினுடைய வரலாறே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, அங்கே என்ன நடந்துச்சுங்க? பரிபூரணம், அன்பின் பரிபூரணம். அந்த அவர் போன அந்த எந்த சர்ச்சுன்னு நமக்கு தெரியாது, அந்த சர்ச்சில் அந்த இடத்துல அன்பின் பரிபூரணம் என்ன பண்ணப்படலைங்க? வெளிப்படுத்தப்படலை. ஏன்னா அங்க பிரிவினை, பாகுபாடு. பாருங்க, சத்துருக்களை நேசிக்கணுமா, துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்கணும், தீமைக்கு நன்மை, இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. ஆனா பிராக்டிக்கலா வரும்போது இதை செய்ய மாட்டோம். இயேசு தெரியுமே, எனக்கு நல்லா தெரியுமே, ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? அது செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? ஜெபித்து என்ன பிரயோஜனம்? வார்த்தையை வாசிச்சு என்ன பிரயோஜனம்? எதற்காக நம்ம தேவனுடைய சமூகத்திற்கு ஆராதனைக்கு நம்ம வருகிறோம்? எதிரியை நேசிக்க முடியல, பகைப்பவருக்காக நம்மளால ஜெபிக்க முடியல, தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய முடியல, தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறோம். இப்படி மாறாம பிதாவினுடைய பரிபூரணத்துல இம்மிய அளவு கூட நமக்கு பங்கு கிடைக்கவே கிடைக்காது. பிதாவினுடைய பரிபூரணத்துல இருக்கிற அந்த முழுமையை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க,
அன்புன்றது நிறைய நேரத்தில் என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படியே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும்போது அன்பு நேசிப்போம் இல்லையா? அது உண்மையான அன்புன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சௌகரியமா இருக்கும்போது நான் உங்களை நேசிச்சேன்னா அது பேர் உண்மையான அன்பா? நான் உங்களை எப்போ தெரியுமா நேசிக்கணும்? எனக்கு அசௌகரியமா இருக்கிறப்ப நான் உங்களை என்ன பண்ணணும்? உங்களை நேசிக்கிறது எனக்கு அசௌகரியமா இருக்கணும். அப்பதான் நேசிச்ச அந்த நேசம் தான் எப்படிப்பட்ட நேசம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அன்னை தெரேசா கேள்விப்படாத ஆளே இல்லை. அவர்களை கொண்டு அவங்க பேரில் இன்னைக்கு பித்தலாட்டம் பண்ற கூட்டம் பெருங்கூட்டமா இருக்குது, அது போகட்டும். ஆனா உண்மையாலுமே அன்னை தெரேசா என்ன பண்ணாங்க? யாருமே தொட முடியாத குஷ்டரோகிகளை, லெப்ரசி, ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு சீல் வலிஞ்சுக்கிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் தொழுநோய் வியாதி உள்ளவங்களை, அவங்களுடைய கமாண்டு கீழே 10 பேரை வேலை வச்சு வேலை வாங்கல, அவர்கள் தொட்டு அவர்கள் காயத்தை துடைத்து அவர்களுக்கு அவங்க கையாலேயே மருந்து கொடுத்து அவங்க வீட்டுல அவங்க இருக்கக்கூடிய அறையிலே அவர்களை தங்க வைத்தார்கள். அன்னை தெரேசா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல நாடுகளுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு சில சட்டங்கள்லாம் இருந்தது. ஆனா அவர்கள் செய்ததான அந்த செயலை பார்த்து இரும்பு திரை என்று சொல்லப்படுகிற ரஷ்ய பேரரசு, USSR, அந்த ரஷ்ய பேரரசு பாஸ்போர்ட்டே இல்லாம, வீசாவே இல்லாம அன்னை தெரேசாவை தன்னுடைய தேசத்திற்குள் அழைத்து கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு பெண் எங்க தேசத்துல காலடி எடுத்து வைக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம், அவங்க வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படின்னாங்களாம். பாருங்க, எதனால? வீசா பாஸ்போர்ட் இல்லாம, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு தேசம். மற்ற தேசம் எல்லாம் கூட ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்ட், ஆனா ரஷ்யா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற தேசம் வேற எதுவுமே இல்லை. அப்ப இப்ப எதனாலங்க இந்த மாதிரி அவங்களால செய்ய முடிந்தது? அவர்களுக்குள்ள இருந்த அன்பு செயலாக வெளிப்பட்டது. சோ அப்போ கன்வீனியன்ட்டா இருக்கும் போது, எனக்கு சௌகரியமா இருக்கும் போது நான் நேசிக்கிறது பேர் நேசம் இல்லை, கீழ்ப்படிதலிலே வளருவது. ஸோ அவங்களுடைய இன்டர்வியூவில் நான் ஏற்கனவே உங்களோட சொல்லியிருக்கிறேன், அவங்களுடைய ஃபைனல், அதுக்கு முன்னாடி அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அன்னை தெரேசாவினிடத்தில் எடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் அவங்க அந்த இன்டர்வியூவர் கேட்குறாரு, எதனால் உங்களால் இப்படி செய்ய முடிந்தது அப்படின்னும் போது, பின்னாடி அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு சிலுவை ஒன்று இருந்தது. இவருடைய அன்பு என்னை செய்ய வைத்தது அப்படின்னாங்க. அவருடைய அன்பு என்னை செய்ய வைத்தது, நான் செய்யலை, அந்த அன்பு என்னை செய்ய வைத்தது. இன்னைக்கு அன்னை தெரேசா மாதிரி போய் தொழுநோயாளிகள்லாம் கூட்டு வந்து வீட்டில் உட்கார வைங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சொந்த குடும்பத்தார இடத்துலையே நம்மளால் என்ன பண்ண முடியல? அன்பை முழுமையாக நம்மளால் வெளிப்படுத்த முடியல. அப்போ நம்ம எப்படி பிதாவுனுடைய பரிபூர்ணத்திற்கு இம்மியளவு கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நெருங்கவே முடியாது. ஆனால் ஏசப்பா இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நமக்கு இடத்துல சொல்றார். பாருங்க, இந்த அன்பு அப்படின்றத எது ஆரம்பிக்குதுன்னா கிருபை தான் ஆரம்பிக்கிறது. கிருபை தொடங்குகிறது, கீழ்ப்படிதல் அதை வளர்க்கிறது. இந்த லவ் எப்படி ஆரம்பிக்குதுங்க? கிருபை, ஆண்டவருடைய கிரேஸ், சிலுவையில வெளிப்பட்ட அந்த கிருபை தான் இந்த அன்பை எனக்குள்ள இயக்குது. அதுதான் உங்களை தொடணும். இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட பணிவா பேசுறேன் அப்படின்னா, எதனால நான் பேசுறேன்? எனக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாயம் நடக்கணும்னு நினைச்சு பேசினேன்னா அது டுபாக்கூர், அது பொய். ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன்னா அது எந்த நேசத்தினால? என்மேல் பாராட்டப்பட்ட இயேசுவின் அன்பு, இயேசுவின் சிலுவையிலே எனக்கு கிடைத்த கிருபை என்னை உங்களை என்ன பண்ண வைக்குது? நேசிக்க வைக்குது. இப்ப என்னையும் நீங்க திரும்ப நேசிக்கணும்னா நீங்க எப்படிதான் நேசிக்கணும்? சிலுவையிலே வெளிப்பட்ட கிருபை, அதிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு, அதுதான் என்ன நேசிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கணுமே ஒழிய வேற எதை பார்த்து நீங்க என்கிட்ட நேசத்தை வச்சாலும் அது சீக்கிரத்துல ஒரு நாள் என்ன ஆயிடும்? மாறி போயிடும். இப்போ இந்த அன்பு, இந்த நேசம்னு சொல்றது ஏன் மற்ற இந்த உலகத்துல இருக்கிற அன்பு நேசத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது எல்லாமே மங்கி போயிடும். ஆனா இது ஒண்ணுதான் காலாகாலமாக யுக யுகமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே அன்பு, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த கிருபையினால் உண்டான வெளிப்பட்ட அன்பு. ஹல்லேலூயா. இப்ப இந்த அன்பு என்ன பண்ணுதுங்களா? இதுதான் ஆரம்பிக்குதான். அடுத்தது அதை எதை கண்டினியூ பண்ணுதுன்னா, கீழ்ப்படிதல் தான் அதை கண்டினியூ பண்ணுது. கீழ்ப்படிதல்ல நிலைச்சிருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பாருங்க, ஒரு வார்த்தையை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5 வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, சேர்ந்து வாசிக்கலாம், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எல்லாம் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குதுங்களா? தேவனுடைய அன்பு எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சுங்க? உள்ள வந்துருச்சு. தேவனுடைய அன்பு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவது இல்லை. இப்ப நல்லா கவனிக்கணும். தேவனுடைய அன்புன்றது அது சம்பாதிக்கப்படுற ஒரு காரியம் இல்லை. நான் அப்படியே ஏதாவது ஒரு நல்லது பண்ணி, பா பில்லி என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு பில்லியை மெச்சிக்கொண்டு அவருடைய அன்பை என் மேல ஊற்றல. நல்லா கவனிக்கணும். நீங்கள் செய்த எந்த நற்கிரியையும் தேவன் உங்கள் மேல அன்பு வைப்பதற்கு காரணமாய் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அப்ப இந்த அன்பை உங்களுக்குள்ள கொண்டு வந்தது என்ன? யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏசப்பாவை தெய்வமா ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள வந்தார் இல்லையா? யார் உள்ள வந்தவர்? யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்றாருங்க? உள்ள வரும்போது ஒட்டுமொத்த தேவ அன்பையும் என்ன பண்ணிடுறாரு? உள்ள கொண்டு வந்துடுறாரு. உள்ள வந்து ஒரு ஃபவுண்டன் மாதிரி, அவர் வந்து வற்றாத ஜீவ ஊற்று மாதிரி ஆயிடுறாரு. இப்ப உள்ள இருந்து இந்த லவ் என்ன ஆகுது? ஊற்றுனா என்ன இருக்கும்? ஊற்றுல இருந்து என்ன வருங்க? தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது வற்றாத ஊற்று. எல்லா காலத்திலையும் இந்த ஊற்று உள்ள இருந்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். காரணம் என்ன? தேவனுடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எனக்குள்ள இருந்து இப்ப என்ன வருதுங்க? அது வெளியே வருது. அப்ப என்னால ஒருத்தங்களை நேசிக்காம இருக்கவே முடியாது. இதுதான் உண்மை. உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைங்களுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படிங்க எப்படி நேசிக்கிறீங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து பெருகணுமா? அல்லேலூயா. இந்த ஆரம்பத்தை செய்யறது என்னதுங்க? சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த கிருபை. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12-13 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஸோ இப்போ இந்த கிரேஸ் கிருபையை கொடுத்துட்டார். கிருபைனாலே அன்பு உள்ள வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து ஒரு ஊற்றாய் பெருக்கெடுத்து வராருன்னு சொல்லிட்டேன். இதனால நான் அந்த பரிபூரணத்தின் அளவை என்னால முழுமையை பார்க்க முடியும்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இது இங்கே நிக்க போறது இல்லப்பா, நீ இதற்காக நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த உனக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிற இந்த அன்பு நிறைவேறும்படியாக நீ பிரயாசப்படணும். நீ ரிஸ்க் எடுக்கணும். அது சாதாரணமானது அல்ல. எதிரியை நேசிக்கணும்னு சொன்னது வார்த்தையினால் அவர் சும்மா சொல்லிட்டு போல, நம்மளால செய்ய முடியும்ன்றனால தான் சொன்னாரு. இப்போ நம்ம எப்ப செய்வோம் அப்படின்னா, உண்மையாலுமே மன்னிக்க முடியாத சூழ்நிலையில ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த மனிதனை நாம் மன்னிப்போமா? இல்லை, எனக்கு ஒருத்தன் காலாகாலமா தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, 10 வருஷமா எனக்கு விரோதமா தான் பேசுறான் அப்படின்னா அவனை என்னால மன்னிக்க முடியுமா? அந்த மன்னிப்புன்றது சும்மா சரி போப்பா, மனசுல வஞ்சனையும் கோவத்தையும் வைராக்கியத்தையும் வச்சு சரி போ அப்படின்றது இல்லை. உண்மையாலுமே அவனை நான் திரும்ப அடுத்தடி பார்க்கும்போது கூட அந்த பழைய நினைப்பே இல்லாத அளவுக்கு என்னால நேசிக்க முடியுமானா அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் பரிபூர்ணம்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த அன்பு உள்ள இருந்து வெளிப்படணும்னா you have to work out your salvation. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும். அப்ப அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் செய்யற எல்லாமே அன்பினுடைய அடிப்படை. அன்பு தான் எல்லாத்துக்குமே. தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, சிலுவையில வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, சிலுவைக்குள்ள அந்த சிலுவையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிருபை என்னை இனிஷியேட் பண்ணிச்சு, ஆரம்பிச்சது, அதை நடத்தி வருகிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிதல். So without obedience
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாம நீங்க அன்பிலே பூரணப்பட முடியாது. அன்பிலே பூரணப்படாம ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்றாரு, என்ன சொன்னாரு? முதல் வசனம் மறந்துடக்கூடாது. மத்தேயு 5:48, உங்கள் பிதா பரிபூர்ணராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிபூர்ணராக, பூரணராக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள கிரியை செய்கிறார். அதை செயலாக செய்ய வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை. நல்லா கவனிக்கணும். யாக்கோபு விதமா சொல்றாரு, அதாவது விசுவாசம் இருக்குன்னு சொல்றப்பா, ஆனா விசுவாசம் என்னத்துல இருக்கணும்? செயல்ல இருக்கணும்ன்றாரு. இப்ப அதே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். I have poured my love into you. உனக்குள் என் அன்பை ஊற்றி விட்டேன். உனக்குள்ள இருக்குது, ஆனா உன்னிடத்துல இருந்து அது எப்படி வரணும்? செயலாக வரணும். நான் போட்டிருக்கிறது வாசிக்கலாம் நீங்க. தேவன் உள்ளே கிரியை செய்கிறார், நாம் வெளியே செயல்படுத்த வேண்டும். அவர் உள்ள கிரியை செய்கிறாரு, வெளியில அன்பின் கிரியையை செயல்படுத்துறது யாரோட வேலை? அவருடைய வேலை இல்ல, என்னுடைய வேலை. எனக்கிட்ட கணக்கு கேட்பாரு. ஏன் அன்பும் இருதயத்துல ஊற்றணும் இல்லையா? இந்த அன்பினால ஏன் உன்னுடைய மாமியார, உன் மருமகளை, உங்க சித்தப்பாவை, உன் பங்காளியை ஏன் மன்னிக்க முடியல? கண்டிப்பா நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கிட்ட கேட்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ உள்ள அன்பு இருக்குது, ஆனா அந்த அன்பு செயலாக வெளியே வருகிறதா? இது வந்தாதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிஞ்சாதான் பரிபூரணத்திற்கே நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும். அப்போ இந்த கிருபை நமக்குள்ளாக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருபை இந்த ஆரம்பத்தை செய்து நமக்குள்ளாக ஆரம்பிக்க. சரி, இந்த பிலிப்பியர்ல நம்ம வாசிச்ச அந்த வசனத்தின்படி பாருங்க, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளாக இருந்து அந்த காரியங்களை அவர் செய்கிறார். சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. திரும்ப வாசிப்போம். தேவனுடைய ஆவி, சேர்ந்து வாசிக்கலாம் படிச்சவர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. போதும். இப்போ ஏசப்பாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம், அவர் தெய்வம்னு ஏற்றுக்கொண்டோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் பெற்றீங்க. ஆமா தானே? ஞானஸ்நானம் எல்லாரும் பெற்றுக்கொண்டோம்ல. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவங்க தயவு செஞ்சு என்று சொல்லுங்க. இந்த ஆண்டு இறுதியினுடைய கடைசியில் நமக்கு பேப்டிசம் சர்வீஸ் நம்ம வைப்போம். அதில் ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் நீங்கள் அந்த ஞானஸ்நானத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யணும். சரி, இப்போ நம்ம ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாளில் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புது பிறப்பை எடுக்கிறோம் இல்லையா? நிக்கோதேமு கிட்ட ஏசப்பா சொன்னார் இல்லையா, எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு. ஏசப்பா பதில் என்ன சொன்னாரு? ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. சோ நியூ பர்த், புதுசா பிறந்தாச்சு. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் புதுசா பிறந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான அந்த சுபாவம் என்ன பண்ணப்படலை இன்னும். நான் சொல்றது புரியுதா? அதாவதுங்க, இப்போ ஒரு பையன் ஒரு குழந்தை பிறகுது, சரியா? குழந்தை பிறகுது, குழந்தை பெருசா வளர்ந்துருச்சு. சின்ன பையனாவது 1 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசு 10 வயசு 15 வயசு ஆயிடுச்சு. ஆனா அந்த குழந்தை கிட்ட அம்மா அப்பாவுடைய எந்த சுபாவமுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம் நம்ம? அம்மா அப்பாவுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும். இல்ல அந்த பையனுக்கே எவ்வளவு கேள்வியா, நான் இவங்களுக்கு தான் பிறந்தனா, இவங்கள மாதிரி ஒண்ணுமே என்கிட்ட இல்லையே அப்படின்னு அந்த பையனுக்கே ஒரு யோசனை வரும். ஏன்னா இப்போ வளர வளர எடுத்த முதல் நாள்லயே அந்த பையனுடைய சுபாவம் தெரிஞ்சிருமா? பிறந்த குழந்தை ஒண்ணு சுபாவம் தெரியாது. அப்போ வளர வளர சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். அப்ப வெளியே வர ஆரம்பிச்ச உடனே இப்போ உதாரணத்திற்கு வெளிப்பிரகாரமான தோற்றம்னு வச்சுக்குவோம்.
இப்போ ஒரு வயசுல ஒரு குழந்தை சிரிச்ச உடனே பாரு அவங்க அப்பா மாதிரியே சிரிக்கிறான் பாரு குழந்தை, அவங்க அம்மா மாதிரியே சிரிக்குது பாரு. இல்லை அழுது அடம் பிடிச்சதுன்னா அவங்க அம்மா அவங்க பாட்டி சொல்லுவாங்க, உங்க அம்மாவும் இதே மாதிரி தாண்டா அழுது அடம் பிடிச்சா அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுபாவம்லாம் சின்னதுலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த கேரக்டர், அதாவது இந்த நமக்குள்ள இருக்கிற நற்பண்புகள் இது எப்போ தெரிய ஆரம்பிக்கும்? ஒரு 8 வயசு 9 வயசு 10 வயசுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெற்றோருடைய நற்பண்புகள் பிள்ளைகளிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் இல்லையா? இப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். சோ மறுபடியும் பிறக்கும் போது நமக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் பேரு தான் என்ன தெரியுங்களா? உருமாற்றப்படுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி உருமாற்றப்படணும்? அம்மா அப்பா வயிற்றுல இருந்து வரும்போது எங்க அம்மா அப்பா மாதிரி சுபாவம் உள்ளவனா இருந்தேன். இப்போ ஆவியினாலே நான் பிறக்கும் பொழுது தேவனுடைய சுபாவம் உள்ளவனா நான் சொல்றது புரியுதா? இப்போ எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை என்ன மாதிரியும் என் மனைவி மாதிரியும் இருக்கும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியினாலே மறுபடியும் பிறந்து தேவனுடைய எந்த சுபாவமும் என்கிட்ட இல்லைன்னா அப்போ பிறப்பிலேயே என்ன இருக்குது? ஒரு கேள்விக்குறி. உண்மையாலுமே நீ பிறந்தியா? அதனாலதான் நிறைய ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்படாத போது பேசிக் கேள்விக்கு நம்ம திரும்ப போறோம். டேய், ரட்சிக்கப்பட்டிருக்கடா நீலாம்? ரட்சிப்பா? நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஆவியானவர் உள்ள ஊற்றப்பட்டதுனாலே தேவனுடைய சுபாவம் உங்ககிட்ட வளர ஆரம்பிக்குது இல்லைங்களா? அது பேர் தான் என்னது? ரட்சிப்பு. அதனாலதான் இதுக்கு முந்தின வசனத்துல வாசிச்சோம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. ஏன்னா இந்த பக்கம் மாம்சம் ஒரு பக்கம் போராடுதுங்க. என்னத்துக்கு? எங்க அம்மா அப்பா மாதிரி இருக்கணும், என்னுடைய உலகம் சொல்ற விதத்துல இருக்கணும், இந்த உலகத்தின் அழுத்தம் என் மேல இருக்கும் பொழுது, பிரஷர் இருக்கும் போது அது என்கிட்ட போராடுது. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஏப்பா அதெல்லாம் வேணாம்பா, பிதா மாதிரி இருக்கணும். அவரு தான் உன்னை என்ன பண்ணிருக்கிறாரு? முன்குறிச்சு தெரிந்தெடுத்து உனக்குள்ள மறுபிறப்பை கொடுத்து உன்னைய புதிய மனுஷனா மாத்தி இருக்கிறாரு. ஆனா உன்னுடைய சுபாவம் என்ன ஆகல? மாறவே இல்லையே. இப்ப இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட கேள்வியை கேட்கிறாரு. இப்போ இந்த சுபாவம் மாற்றப்பட வேண்டுங்க. அதற்காக தான் இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? சோ இப்போ இந்த சுபாவம் மாற்றப்படுறதுல 3 காரியங்கள் இருக்கிறது. என்னென்ன காரியம்? கொஞ்சம் சத்தமா வாசிங்க, நான் போட்டிருக்கேன் டெக்ஸ்ட்ல வாசிங்க. முதலாவது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அடுத்ததா 2வதா பாடுகள். அடுத்தது 3வதா அர்ப்பணிப்பு. இந்த 3 காரியங்கள் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். கீழ்ப்படிதலா? ஓகே, சொன்ன வசனம் எனக்கு 10 வசனம் தெரியுங்க, அதுல ஒரு 9 வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஓகே, ரைட். அடுத்ததா சஃபரிங். ஒருத்தன் எனக்கு துரோகம் செஞ்சா அதான் மாத்திரம் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல, இது பேர் தான் சஃபரிங். நீங்க அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எனக்கு சரியா ரெஃபரன்ஸ் தெரியல, ஞாபகம் இல்லை. தீமையை உங்களுக்கு ஒருத்தன் செய்யும் போது ஏன் அதை சகித்து கொள்ளக்கூடாது? கொரிந்தியர்ல இருக்கு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அதாவதுங்க, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் தீமை செய்யறான், அந்த தீமையை கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அதை பண்ணி இது பண்றதுக்கு பதிலா, நீ எனக்கு தீமை செய்யறியா, பரவாயில்ல செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி உன்னால ஏன் பொறுத்து. இதுதான் பாடுகள், இதுதான் சஃபரிங். இந்த சஃபரிங் தான் ஏசப்பா என்ன பண்றாருங்க. இன்ஃபேக்ட் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு அடி உத இல்லாம யோக்கியமானவனா இருந்தார்னா இந்த உலகத்துல யார்? ஒருத்தர் தான், அவரே ஏசப்பா ஒருத்தர் தான். அவரே அடியும் வேதனையும் வாங்கும் போது என்ன பண்ணலங்க, அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல, அடிக்கப்படுவதற்கு முன்பதாக வாய் திறவாத இருந்த ஆட்டை போல அவர் எப்படி இருந்தாருங்களாம்? எப்படி இருந்தாரு? அமைதலாக இருந்தார். ஏன்? அவர் பாடுகளை சகிக்க வேண்டியது அவசியம். எதற்காக? என்ன மீட்பதற்காக. சரி, இப்ப எனக்கு என்ன சொல்லி தராரு? நானும் அதே மாதிரிதான் இருக்கணும்னு சொல்றாரு. உனக்கு விரோதமான தீமை எழும் பொழுது நீ என்ன பண்ணணும்? சகித்துக்கொள். அந்த சகிப்பு, அநியாயமான காரியங்கள் உன் மேல வரும் பொழுது bear with it. ஏன்னா உங்களுக்கு சிறந்த உதாரணம் யாரு? ஏசப்பா தான். சோ 2வது அவர் சொல்றாரு சஃபரிங். அடுத்து 3வதாக அர்ப்பணிப்பு. ஃபர்ஸ்ட் 2 செஞ்சுட்டு 3வது செய்யலனாலும் பிரச்சனை தான். ஏன்னா அர்ப்பணிப்புன்னு வரும்போது அங்கதான் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம காத்திருக்கிறோம். தேவ சித்தம்னு சொல்றோம், ஆனா தேவ சித்தத்தை செய்யறது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் தேவ சித்தம் எங்க சர்ச்சில் 10,000 தாட்டி பேசுவாங்க, நீங்களே சொல்லலாம். ஆனா நீங்க செய்றீங்களான்னா அதுதான் கேள்விக்குறி. நீங்க செய்றீங்களா?
தேவ சித்தத்தை பத்தி உங்க சர்ச்சில் பேசுறாங்க, உங்க பாஸ்டர் பேசுறாரு, நீங்க பண்ற பிரசங்கம் எல்லாமே தேவ சித்தம், பாட்டு பாடுறது எல்லாம் தேவ சித்தத்தை வச்சு பாட்டு எல்லாம் ஓகே. ஆனா நீங்க செய்றீங்களா? இததான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல நம்ம இடத்துல கேட்கிறார். செய்யும் அந்த கீழ்ப்படிதல், அந்த அர்ப்பணிப்போட நம்ம கீழ்ப்படிதல் தான் நமக்குள்ளாக எதை வெளிப்படுத்துதுங்க? அன்பினுடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்துது. இந்த அன்பினுடைய பரிபூரணம் இல்லாம ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையில நம்ம பங்கெடுக்கவே முடியாது. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிற, சர்க்குணம்னா என்ன அர்த்தம்? பரிபூரணமா இருக்கிற மாதிரி நீங்களும் பரிபூரணமாய் இருங்க. அப்போ நமக்குள்ளாக கர்த்தர் அந்த காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, எபிரேயர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே என்ன பண்றாருங்க? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் மாறுகிறார். இப்ப ஏசப்பா என்ன பண்றாருங்களா? அவர் குமாரன் தான், தேவனுடைய குமாரன் தான். அவர் என்ன பண்றாருங்க? எல்லா பாடுகளையும் பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றாராம். அடுத்ததா எதுக்காக? நம்ம பூரணமாகும்படி, அவருக்கு நம்ம கீழ்ப்படியும்படி நித்திய ரட்சிப்பை நமக்கு அவர் தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், 1 யோவான் 2:5 நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருக்கும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அன்பு இருக்கு அப்படின்னா, அன்பு நிமித்தமா என்ன செய்யணும்? நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அன்பு இருக்குன்னு சொல்றேன்னா அது சுத்த பொய். நம்மள மாதிரி டுபாக்கூர் ஆளு யாருமே கிடையாது. பொய் பேசுறவங்க சொல்லுவா, பச்சை பொய் பேசுறியாடா அப்படின்வாங்க. எனக்கு பச்சை பொய் அர்த்தம் என்னன்னு தெரியல. நிறைய பேர் யூஸ் பண்றோம் இல்லையா? புழுகாத பச்சை பொய் பேசுறிய அப்படின்றோம். பச்சைன்றது நிறைய வார்த்தையில யூஸ் பண்றோம். பச்சை துரோகி, பச்சை பொய், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தேவ அன்பு எனக்குள்ள இருக்குது, ஆனா நான் கீழ்ப்படிய மாட்டேன், தேவ சித்தம்லாம் செய்ய மாட்டேன். அதையோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாடுகள், என்னெல்லாம் சகிக்க முடியாது. அது ஏசப்பா சகிச்சிட்டு இருப்பாரு, என்னெல்லாம் சகிக்க முடியாதுன்னா நம்மள மாதிரி பச்சை பொய் சொல்றவங்களும் பச்சை துரோகிகளும் யாருமே கிடையாது. அவ்வளோ மோசமானவங்களாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? வேஷம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல அவர் அதை நினைப்பூட்டுகிறார். ஸோ அப்போ கீழ்ப்படிதல் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணத்தை அது வெளிப்படுத்துவதில்லை, அது அன்பை பூரணப்படுத்துகிறது. அப்ப கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குதுங்க? அதான் கீழ்ப்படிதல் பரிபூரணத்தை நிரூபிப்பதில்லை, அன்பை பூரணமாக்குகிறது. அது கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நான் போட்டிருக்கு தெரியுது இல்லைங்களா? கொஞ்சம் சத்தமா வாசிங்க. கீழ்ப்படிதல் பரிபூரணத்தை நிரூபிப்பதில்லை, அன்பை பரிபூரணமாக்குகிறது. நான் கீழ்ப்படிஞ்சனால நான் யோக்கியமானவன் இல்லை, ஆனா எனக்குள்ள அது மாறாக என்ன செய்து தெரியுங்களா? அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்குள் ஊற்றப்பட்ட அன்பு, அது பரிபூரணமாக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் ஒரு வசன பகுதியை வாசிக்க போகிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-7 வசனங்கள். நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்க போறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-7 வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு, சேர்ந்து வாசிப்போம், இயேசுவையும் அறிகிற அறிவினால் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக இதை நம்மளுடைய ஆண்டினுடைய ஒரு வாக்குத்தத்தமாகவே நம்ம 2016 நினைக்கிறேன், 15லயோ 16லயோ இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதாவது இந்த 5வது வசனத்துல இருந்து விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குங்களா?
இந்த வருஷம் வாக்குத்தத்தமே எனக்கு ஞாபகம் இல்லை, 2015 போயிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? இது நமக்கு 2015 கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை, அது வாக்குறுதி இல்லை, ஒரு ஆலோசனையாக கொடுத்தார். சரி, இப்போ நம்ம இதை நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம கவனிக்கணும், இந்த பெர்ஃபெக்ஷன், அதாவது இந்த முழுமை அப்படின்றது இது வந்து ஒரு ப்ராசஸ். கர்த்தர் கொடுக்கிற இந்த பரிபூரணம் என்பது என்னன்னா, இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். இது திடீர்னு எடுத்த உடனே இப்ப இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க இல்லையா, இந்த கேட்ட உடனே நீங்க என்ன ஆயிட முடியாது, முழுமை அடைய முடியாது. இல்ல நாளைக்கு போய் ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணீங்கன்னா நீங்க முழுமை அடைஞ்சிட முடியுமா? முடியாது. இல்ல 4 வருஷம் நான் பயங்கரமா ஒரு வேளை ஃபாஸ்டிங் பண்ணி 4 வருஷமா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜோம் பண்றாங்கன்னு நீங்க சொன்னாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, முழுமை அடைய முடியாது. So perfection is not in a moment, it is a process. அப்ப கர்த்தர் தருகிற இந்த பரிபூரணம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு நொடியிலோ இல்ல ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்திலேயோ இல்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமா இல்ல நம்ம வசனத்தை வாசிக்கும் போது பைபிள் டைம், மெடிடேஷன் டைம், தியான நேரத்துல கர்த்தர் நம்ம கிட்ட பேசின உடனே நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிவிட முடியாது. இதற்காக நான் விட்டு கொடுக்கணும், இதற்காக நான் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுல நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். பாருங்க, இதுல கிங்டம் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ராஜ்யத்தினுடைய விதி. ஸ்லைட் மாத்துங்க. இதுல என்ன ரொம்ப முக்கியமா, இதுல 2வது வசனத்துல வாசிக்கிறோம், நமக்கு தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதான 2வது வசனத்துல வாசிச்சோம். பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. சோ அந்த பெருக்கம், மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு பிரின்சிபல்னா எப்படி சொல்லலாம்? சரி, இப்போ ஒரு நம்ம இந்தியன் ரோட்ல வண்டி எந்த சைடு தான் ஓட்டணும் சொல்லுங்க? நான் ரைட்ல தான் ஓட்டுவேன். நான் வெளிநாட்டில் வாழ்ந்தவன், ரைட்ல ஓட்டுனீங்கன்னா உங்களை ஒத்துக்குவாங்களா? போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி லாரி உங்களை அடிச்சு போட்டு போயிடும். ஏன்னா அந்தந்த தேசத்துக்கு உட்படும் பொழுது அந்தந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து தான் ஆகணும். இப்ப நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமா சொல்றாரு, எப்பா உன் வாழ்க்கையில மல்டிப்ளிகேஷன், அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளைனா அதிகப்படுது. பெருக்கம் என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் எனக்கு 1 வச்சிருக்கிறாருன்னா அந்த 1 கர்த்தர் 10 மாற்றுவார், 10 100 மாற்றுவார், 100 1000 மாற்றுவார், 1000 இப்படிதான் அவருடைய மல்டிப்ளிகேஷன் இப்படிதான் போகுமே ஒழிய அடிஷன்லாம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கும் பொழுது நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அடிப்படையான ஒரு விதி, ஒரு பிரின்சிபல், ஒரு ரூல் என்னன்னா மல்டிப்ளிகேஷன். அதனால தான் சீஷர்களை உருவாக்கும் போது கூட என்ன பண்றாரு, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம். சோ அந்த டிசைபிள்ஷிப்பும் காட் மல்டிப்ளிகேஷன்ல தான் சொல்றாரு, பெருக்கம்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே பெருகணும். இஸ்ரவேலர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக நீங்கள் பெருக போறீங்க. சோ மல்டிப்ளிகேஷன்ன்றது புதுசான ஒரு வார்த்தை கிடையாது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல பாருங்கப்பா. 3ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துள்ளார். முந்தின ஸ்லைட். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு ஏற்கனவே கொடுத்துள்ளார். பாருங்க, தம்முடைய மகிமையின் 3ஆம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்காருங்க? ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியா? உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாராம். இப்போ நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களோட பேசின அந்த செய்தி ஞாபகம் வருதா? எதேர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடப்பதில்லை. தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணி வச்சிருக்காரு, திட்டமிட்டு தீர்மானித்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 10 வருஷம் கழிச்சு தேவைப்படுற ஒரு தேவைக்கான அந்த காரியத்தை கூட கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறார், ஏற்கனவே ஏற்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். சோ இது 2வது காரியம், எல்லாவற்றையும் அவர் கொடுத்துள்ளார். 3வதா நம்ம பார்க்கிறோம், இயேசுவை அறிந்து கொள்வதின் மூலம். அதான் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சோ இந்த அறிவுன்னு என்ன அர்த்தம்? பைபிள் எடுத்து 66 புத்தகத்தையும் ஃபுல்லா மனப்பாடம் பண்றதா? இல்ல, அதுவும் ஒரு பார்ட். இல்ல பைபிள் காலேஜ் போய் 10-15 தியாலஜி டிகிரி வாங்குறதா? இல்ல, அதெல்லாம் உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய படிப்பு. ஆனா உண்மையாலுமே தேவனை அறிகிற அறிவுனா அவரோடு நமக்கு இருக்கிற உறவு.
ஹல்லேலூயா. அந்த உறவுன்றது எப்படி தெரியுங்களா? ரொம்ப இன்டிமேட்டான விஷயம். இந்த 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 வார்த்தையை நம்ம தமிழ் பைபிளில் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சமூகத்திலேருந்து வெளியே துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்டதுக்கப்புறம் அவங்க வெளியே போகிறாங்க. வெளியில் போயிட்டு ஒரு வசனம், ஃபஸ்ட்டு வசனம் எப்படி இருக்கும்? ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாய் பிள்ளையை பெற்றாள். ஸோ இந்த அறிந்தான்றது அது பேசிக்கலி அங்கே என்னத்தை சொல்ல வந்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இன்டிமசி, இருவரும் உறவு கொண்டார்கள். ஆனால் அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? அறிதல். இதே வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கும். இப்போ தேவனை அறிகிற அறிவுனா இந்த புக்கை படித்து இப்படி மண்டைக்குள்ளே கொண்டு போகிற இந்த புத்தி கிடையாது. இதெல்லாம் ஒரு பாட்டு, அதுவும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி அந்த இன்டிமெசி, ஃபிசிக்கல் இன்டிமெசி, அது எவ்வளோ ஒரு புனிதமானது, ஒரு அந்த யூனியன், ஃபிசிக்கல் யூனியன் எவ்வளவு ரொம்ப பரிசுத்தமானதோ அதே போல தான் நீங்களும் தேவனும் ஒருவர் இணைதல். நீங்க தேவனோடு இணைகிறதும் அவர் உங்களோடு இணைவதும் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க? தேவனை அறிகிற அறிவு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ தேவனை அறிகிற அறிவுனா இதை நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. வார்த்தைகள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் முதலாவது to get to know him in an intimate manner, ரொம்ப நெருக்கமா. ஒரு இப்போ என் மனைவியினுடைய எல்லாமே எனக்கு தெரியும், என்னுடைய எல்லாமே என் மனைவிக்கு தெரியும். காரணம், நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறோம். இந்த நெருக்கத்தை விட அதிகமான ஒரு நெருக்கத்தை தான் தேவன் நம்முடைய ஆத்துமாவோடு அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவரை பற்றி சொல்லும் போது அவர் ஆத்தும மணவாளன், he is the lover of my soul. ஆனால் இன்னைக்கு இந்த யூத்து ஜென்ஜிலாம் பார்த்தீங்கன்னா சோல்மேட் சொல்லிட்டு தெரியுறாங்க. அடிக்கணும் அவங்கள. சோல்மேட்லாம் கிடையாது. நம்ம யாருக்கும் சோல்மேட்டே கிடையாது. என்னுடைய சோல் ஏசப்பாக்கு மாத்திரம்தான். என் பாடிக்கு வேணா அவங்க மேட்டா இருக்கலாம். என்னுடைய மனைவி என்னுடைய பாடிக்கு ஒரு மேட், ஆனால் என் சோல்மேட் ஆக முடியாது. சோல்மேட்ன்ற இடத்த மனைவியோ கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ எடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கை குட்டிச்சவராயிடும். நான் திரும்ப சொல்றேன், சோல்மேட்ன்ற வார்த்தை வாலிப பிள்ளைகள் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, அது தவறான வார்த்தை. சோல்மேட், ஆத்துமாவுக்கு உரியவர் இயேசு ஒருத்தர் தான். இயேசுக்கு தான் ஆத்துமா சொந்தம். அதனால தான் அவரை பற்றி சொல்லும் போது அவர் ஆத்தும மணவாளன்னு நம்ம சொல்றோம். வேற எந்த வேர்டுமே நம்ம பயன்படுத்தல. ஸோ அப்போ நம்முடைய ஆத்துமாவோடு அவர் இணைய, அந்த நெருக்கத்திற்குள்ள வர அவர் விரும்புகிறார். அடுத்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நான்காவதா, வாக்குத்தத்தங்களில் வல்லமை இருக்கு. 4வது வசனத்துல பாருங்க, இச்சையினால் உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ள எதை கொடுக்குது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு வல்லமையை ஏற்படுத்துகிறது. இப்ப எதனால இங்க வந்து நம்பி உட்காந்துட்டு இருக்கிறோம்? என்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது? கர்த்தர் கொடுத்த சொல்லுங்க வாக்குத்தத்தம் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைவேறாம நிறைய இருக்குது. இப்ப இன்னைக்கு சாட்சியில ஒரு 3 பேர் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறிடுச்சா அப்படின்னா இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் அந்த ப்ராசஸ்ல போய்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு நம்மளுடைய நம்பிக்கை எதுலங்க இருக்குது? சொல்லுங்க, எதுல இருக்கு? வாக்குத்தத்தத்தின் மேல இருக்குது. சொல்லுங்க, நம்பிக்கை எது மேல இருக்குதுங்களா? ஆமா, நம்ம வேற எதையும் நம்பி இங்க வரல. இந்த கட்டடத்தை நம்பியோ, இந்த பாஸ்டரை நம்பியோ, இந்த சிமிர்னா சபை இங்க இருக்கிற குடும்பங்களை நம்பியோ நம்ம வரல. எதை நம்பி வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, எதை நம்பி வந்திருக்கிறீங்க? ஆமா, நீங்க வார்த்தையை நம்பி வந்தீங்கன்னா தான் இந்த சபையில நீங்க கர்த்தருடைய வல்லமையில பலப்பட முடியும். வேற எதை நீங்க நம்பி நீங்க எதிர்பார்த்து இங்க வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸோ இங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 4வது நம்ம பார்க்கிறது வார்த்தையிலே பாருங்க, மகா மேன்மையுமான அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் 5வது வசனத்துல எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு? உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும். ஸோ இந்த விசுவாசத்திலிருந்து ஆரம்பமாகுது எல்லாமே. இதுல இருந்து 7 காரியங்களை, ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் மெச்சூரிட்டி, முதிர்ச்சியின் படிகளாக நாம் 7 காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போறேன். எல்லாரும் கவனிங்க. இப்போ இந்த பரிபூரணத்தை பத்தி ஏசப்பா சொன்னாரா? யார மாதிரி பரிபூர்ணமா இருக்கணும்னு சொன்னாரு? அவரை மாதிரியா பிதா மாதிரியா? சொல்லுங்க, யார மாதிரி? பிதாவை மாதிரி பரிபூர்ணமா. ஸோ பரிபூர்ணம்னா என்ன அர்த்தம்னு சொன்னங்க?
அன்பு இருக்கிற இடத்துல பரிபூரணம் இருக்கும்னு சொன்னேன். ஸோ அப்போ அது எப்படி ஆரம்பமாகும்னு சொன்னாங்க? கீழ்ப்படிதல். எங்கிருந்து ஆரம்பிச்சது? கிருபையில ஆரம்பிச்சது, கீழ்ப்படிதலிலே அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நான் முதிர்ச்சி அடைய வேண்டும், அன்பிலே நான் தேறினவனாய் மாற வேண்டும். இதுதான் ஏசப்பா அவருடைய வார்த்தையில பரிபூர்ணம் என்கிறதான வார்த்தையினுடைய விளக்கமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுல அநேக காரியங்கள், 7 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நற்குணம், சிறப்பு தன்மை. இப்போ பில்லியை பற்றி சொல்லணும்னா, இப்போ பில்லியை பற்றி நல்ல விதத்தில் சொல்லணும். பில்லியை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்கள் பாஸ்டர் எப்படிப்பா அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்? நல்ல விதத்தில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நல்லதாக சொல்லலாம். ஆனால் பில்லியை பற்றி தப்பாக தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் அடிச்சு விடலாம். ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு கண்டிப்பாக யோசிச்சு தான் சொல்லுவீங்க. நம்ம சகோதர சங்கீதத்தில் கூட சொன்னார் இல்லையா, தேவனை ஆராதிக்கும் போது தேவன் யார் என்பதை அறிந்திருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் ஆராதிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரை பற்றி யாருன்னே தெரியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அவங்கள பற்றி பேசவே முடியாது. இப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பாஸ்டரை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எதிர்மறையாக சொல்கிறதுக்கு நமக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே, பார்த்தீங்களா? தீமைக்கு எவ்வளோ ஒரு தீமையை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு எதுவுமே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நன்மையை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு லேர்ன் பண்ணணும், அது என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் நன்மையை செய்வது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ பாருங்க, இந்த 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 சிறப்பு தன்மை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எக்ஸலன்ஸ். நம்முடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே, நம்ம எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலுமே தேவன் நம்ம இடத்துல எதை தெரியுங்களா எதிர்பார்க்கிறாரு? வர்ச்சு, அந்த எக்ஸலன்ஸ், அந்த சிறப்பு தன்மை. எல்லாத்துலையும் சிறப்பாக இருக்கணும்பா. பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும், சரீரத்தில் சிறப்பு ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்பத்தில். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, இதில் நம் பங்கெடுப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? அலட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால நம்முடைய வாழ்க்கை பாருங்க தவறான சாட்சியம். சேர்ந்து வாசிக்கலாம். என்ன போட்டு குறிப்புன்னு போட்டிருக்கேன் பாருங்க, சத்தமா வாசிங்க. அலட்சியமான வாழ்க்கை தவறான சாட்சியம். திரும்ப வாசிங்க. அலட்சியமான வாழ்க்கை தவறான சாட்சியம். நீங்க எந்த இடத்துல ஏசப்பாவை பிரதிபலிக்காம அலட்சியமா இருக்கிறீங்களோ அங்க உங்களுடைய சிறப்பு தன்மை கெட்டு போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாரும் எதற்காக, நம்ம சிறப்பு தன்மை என்னன்னா, பில்லியினுடைய சிறப்பு தன்மை இல்லை, ஏசப்பாவுடைய சிறப்பு தன்மையை பில்லி வெளிப்படுத்துறவரா இருக்கணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்து 2வது படி. இந்த படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அறிவு, நாலேஜ். இந்த அறிவை பத்தி சொல்லும் போது நான் பாருங்க அதில் போட்டிருக்கேன், அறியாமை பாதுகாப்பு அல்ல, அது ஒரு அபாயம். திரும்ப வாசிங்க, சத்தமா வாசிங்க. அறியாமை பாதுகாப்பு அல்ல, அது அபாயம். இப்ப தேவனை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா, கொஞ்சம் தெரியலங்க ஆனா சர்ச்சுக்கு போறோம், ஐயோ அபத்தம். தேவனை பத்தி உங்களுக்கு யாருன்னே தெரியலனா நீங்க சர்ச்சுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ரொம்ப ஆபத்தான நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு பைபிள்ல, எனக்கு இயேசுவை பத்தி தெரியும், ஆனா பைபிள்ல அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? அபாய கட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. யூ ஆர் இன் தி டேஞ்சர் ஜோன். நீங்க அபாய நிலையில் இருக்கிறீங்க. ரெட் லைட் அமைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்க தலை மேல சிவப்பு விளக்கு அமைந்து எரிகிறது. ஏன்? எங்க இருக்கிறீங்க? அபாய பகுதியில் இருக்கிறீங்க. ஏன்? உங்களுக்கு யாரை பத்தி தெரியல? தேவனை பத்தி தெரியல. ஏன்னா அவரோடு நான் சொன்ன மாதிரி நெருக்கத்திற்குள்ள நீங்க வரல. அடுத்து 3வது படி. அடுத்து 3வது படியில நம்ம வாசிக்கிறோம், சுய கட்டுப்பாடு. நமக்கு தேவைப்படுகிற அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அதை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, கீழே நான் குறிப்பா போட்டிருக்கேன், நீங்கள் தொடர்ந்து உட்கொள்வதை நிறுத்தாமல் அதை வெளியேற்ற முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், சரிங்களா? இப்போ கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு, இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இப்போ நான் நல்ல குண்டா இருக்கேன்னு வச்சுப்போமே. நான் குண்டா இருக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நான் உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சிப்ஸ் பாக்கெட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். சிப்ஸ் பாக்கெட்டு, ஃபேண்டா, பவன்டா, கொக்கோ கோலா, கேக்கு, ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிட்றேன். ஆனால் பேச்சு மட்டும் என்னவா இருக்குது? ஐயோ உடம்பு குறைக்கணுங்க, கொழுப்பு ஏறி போச்சு, வெயிட் ஏறி போச்சுங்க, சட்டை பத்த மாட்டேன்துங்க, பேண்ட்டு பத்த மாட்டேன்துங்கன்னு கதை சொல்லிட்டு, இந்த பக்கம் நான் என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அது எதாவது பிரயோஜனம் இருக்குதா? நீங்க என்ன சொல்லுவீங்க?
அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது பேர் தான் மாய்மாலக்காரன். மாய்மாலக்காரன். மாய்மாலக்காரன் என்ன பண்ணுவான்? வெளியில ஒன்று சொல்லுவான், உள்ள ஒன்று செய்வான். வெளியில என்ன சொல்றேன், வெயிட் குறைக்கணும்னு நான் சொல்றேன், ஆனா உள்ள போய் பார்த்தா அங்க என்ன. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மருத்துவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தக்காரங்க. அவங்களுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையில் அவர் டீனுக்கு அடுத்த பதவியில் இருக்கிறார். ஒரு பெரிய டாக்டர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிருந்தோம். அப்புறம் திடீர்னு அவர் வேகமாக வந்தார். வேகமாக வந்துட்டு அவருடைய ஃப்ரிட்ஜை திறந்தார். எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. அவர் ஃப்ரிட்ஜில் இல்லாத குளிர்பானங்களே இல்லை, இம்போர்ட் பண்ணிலாம் வாங்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது. அப்போ நான் யோசிச்சேன், இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் நமக்கு முதல்ல என்ன சொல்றாரு? அதே டாக்டரோட வீட்டில் தான் நான் இருக்கிறேன். எந்த டாக்டரு எப்பா இதெல்லாம் குடிக்காதப்பான்னு சொல்றாரோ, அதே டாக்டர் ஃப்ரிட்ஜில் என்ன தெரியுங்களா பண்ணி வச்சிருக்கிறாரு? அடுக்கி வச்சிருக்கிறாரு. நாங்களாம் வந்து நாங்கள் சொல்றது மட்டும்தான் வேலை, நாங்களாம் அதை செய்ய மாட்டோம். வேணா நீ கேட்டுக்கோன்றது தான் டாக்டருடைய நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சரி, இப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா, நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகள் நம்ம எதை விடணும்னு நினைக்கிறோமோ அதை விட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த விடணும்னு நினைக்கிற காரியத்தை தான் நம்ம உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், உள் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இச்சையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய போன்ல சோசியல் மீடியாவை பார்க்காம என்னால இருக்க முடியல. அப்ப எந்த ஃபீடை நீங்க குறைக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்குள்ள அது வளர வளராது. அது எதை நீங்க குறைக்கணும். இப்போ நான் வந்து உடம்புல என் கொழுப்பு குறையணும்னா கொழுப்பு சத்தான உணவை என்ன பண்ணக்கூடாது, எண்ணெய் சம்பந்தமானதை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகும்? என் உடம்புல கொழுப்பு குறையும். இப்ப இதே தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எந்த காரியத்தை நீங்க போன் மணிக்கணக்கா நம்ம போன்ல உட்காந்துட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என் வாழ்க்கையில இச்சை குறையணும், கோபம் குறையணும், அது குறையணும், இது குறையணும்னா சாத்தியமே இல்லை. அது குறையவே குறையாது. நம்ம மாய்மாலக்காரர்கள்னு அர்த்தம். அப்போ மூன்றாவது நாம் பார்க்கிறது என்ன தெரியுங்களா? சுய கட்டுப்பாடு. எல்லாவற்றிலும் இச்சை, உணவு காரியங்கள், அப்புறம் நம்மளுடைய மற்றும் என்னென்ன நம்மளுடைய சுபாவங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு. அடுத்து நான்காவதா நாம் பார்க்கிறது என்னதுங்க? பொறுமை, சகிப்புத்தன்மை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப இன்னைக்கு எல்லாருமே ஒரு லெவல், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லெவல் வச்சிருப்போம். டே என் பொறுமையை சோதிக்காத. ஏசப்பா இன்னைக்காவது சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை? டே என் பேதுரு பொறுமையை சோதிக்காத, தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். பேதுரு பண்ணதுக்கும் மற்ற சீஷர்கள்லாம் பண்ணதுக்கும் என்னைக்கும் அவங்கள அடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் தலையிலனாச்சும் ஒரு கொட்டு கொடுத்துருப்பார். ஆனா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி அவங்க அடி வாங்கின மாதிரிலாம் நம்ம பார்க்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? அவ்வளவு சகிப்புத்தன்மை, அவ்வளவு பொறுமை. பாருங்க, நான் போட்டிருக்கேன் அந்த குறிப்பில் இருக்கு, சத்தமா வாசிங்களேன். கீழ்ப்படிதலுக்கும் நிறைவேற்றத்திற்கும் இடையில் இடைவெளி உள்ளது. இப்போ எனக்கு நல்லா கவனிக்கணும், முடிக்க போறேன். எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருங்க, சரியா? அந்த வார்த்தை எனக்கு இன்னும் நிறைவேறலைங்க. ஆனா அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் எனக்கு என்ன தேவை தெரியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை எனக்கு அவசியம். ஏன்னா வார்த்தை வந்துருச்சு, அந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல, அந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல. இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய காலகட்டம். இப்ப எனக்கும் என் மனைவி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. ஆனா இதுல நான் என்ன பண்றோம் தெரியுமா? நாங்கள் இருவரும் குடும்பமாய் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வராத பேச்சே இல்லை. எங்களுக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் நிறைய இருக்குது. எங்களை தூஷணப்படுத்துகிறவர்கள், எங்களை ஏளனப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்திட்டு தான் இருக்கிறார். ஆனா நான் போய் அவங்க கிட்ட ரெஃப்யூட் பண்ணி எதிர்த்து, டேய் ஏன் அப்படி பேசுற, நீ எப்படி பண்ணலாமா, நீ அப்படி பண்ணலாமான்னு பேசுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா கர்த்தர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறார்? என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன, எங்க கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? பொறுமையோடு சகித்துக்கொள். ஏன்னா பெரிதான ஒரு மகிமைக்காக கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனா அது காலத்திற்காக, அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு, அது நிறைவேறுவதற்காக நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வார்த்தையும் வந்த உடனே அடுத்த நாளே உங்களுக்கு நிறைவேறாது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா, ஐயோ நேத்து தான் வசனம் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கே நடந்துருச்சேன்னா எங்கேயுமே வராது.
உண்மையிலுமே வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்மளை கர்த்தர் உருவாக்க வேண்டிய விதத்துல உருவாக்காம வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற மாட்டார். இப்போ நானும் என் மனைவி எதுக்காக தெரியுமா ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க. இந்த இந்த காத்து கொண்டு இருக்கிற காலத்துல நீங்க எங்களை எப்படி உருவாக்கணுமோ அப்படி நீங்க எங்களை உருவாக்குங்க. ஒரு 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 தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன், தேவனுடைய அன்பினால நிறைஞ்ச மனுஷன் இந்த ஜெபத்தை தான் செய்ய முடியும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க? பொறுமை, சகிப்புத்தன்மைன்னு சொல்றோம். ஸோ கீழ்ப்படிதலுக்கும் நிறைவேற்றத்துக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு பெரிய இடைவெளி ஒன்று இருக்கிறது. அடுத்தது 5வதாக அடுத்த படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி. இப்போ பக்தியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் பக்திக்கு எப்படி என்ன தெரியுங்களா அர்த்தம் சொல்லும்? பக்தின்னு என்ன தெரியுங்களா? பைபிளை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறது, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுதான் பக்தி என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவ பக்தி என்பது அது கிடையாது. அதுக்கு 4 காரியங்களை நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அதை பெருசு பண்ணிக்கோங்க, வேணும் பெருசு பண்ணிக்கோங்க. அதில் பாருங்க என்னென்ன போட்டிருக்கு பாருங்க. 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது ஜெபம், பிரேயர். இது எங்க? கூடி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட அறையிலே தேவனோடு செலவிடுகிற ஜெப நேரம். அடுத்து 2வதா தேவனுடைய வார்த்தை, ஸ்கிரிப்சர், கர்த்தருடைய வசனத்தை தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறது. அடுத்து 3வதாக அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது. நிறைய பேர் வாசித்துட்டே போயிடுவாங்க. அதை நிறுத்தி அந்த வார்த்தை தங்ககிட்ட என்ன பேசுதுன்றத ஆவியானவர் பேசுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. தியானிக்கிறது 3வதா. 4வதா உபவாசம். வாரத்தில் ஒரு முறையாவது உபவாசித்து என்ன பண்ணணும்? இது ஆவிக்குரிய நல்ல பழக்கம், எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு வேளையாவது வாரத்தில் ஒரு நாளில் ஒரு வேளையாவது குடும்பமாகவோ தனிப்பட்ட விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசித்து ஊர் சுத்தக்கூடாது, உபவாசித்து ஜெபிக்கணும், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆவிக்குரிய நல்ல ஒரு பழக்க வழக்கம். அடுத்தது 5வதாக என்னதுங்க? சுயத்தை வெறுத்தல். ஸோ இந்த 5 முக்கியமான காரியங்களை தான் தேவ பக்தின்னு சொல்றோம். இதை செய்யாம பைபிளை தூக்கிட்டு நான் வரனாலேயோ, சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றனாலேயோ, உங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்றனாலேயோ என்னிடத்துல தேவ பக்தி கூடுவது இல்லை. நான் பக்தியில வளரணும்னா 5 காரியம் என்னன்னா சொல்லுங்க? ஜெபம். அடுத்ததா கர்த்தருடைய வார்த்தை. 3வதா அதை தியானிக்கணும். 4வதா உபவாசம். 5வதா சுயத்தை வெறுக்கணும். இந்த 5 காரியங்கள் கம்பல்சரி நம்ம செய்யணுங்க. நம்ம எல்லாரும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. சின்ன பிள்ளைக்கு அந்த பிள்ளை 4வது 5வது படிக்குதா, இப்பயே சொல்லி கொடுத்துருங்க, வளர்த்துருங்க, அப்படியே பழக்கமாகட்டும் பிள்ளைங்களுக்கு. வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் பைபிள் படிப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து டிவி பார்க்கறத விட எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து ஜோம் பண்ணுற நேரம் தான் அதிகம். இது நம்ம பிள்ளையினுடைய மைண்ட் செட்டில் நல்லா பதியணும். இல்லைன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை ரொம்ப நிர்பந்தமான ஒரு நிலையில் இருக்கிற தலைமுறையா அவங்க மாறிடுவாங்க. இப்ப 5 காரியங்களை பார்த்திருக்கோம் தேவபக்தி. அடுத்த 6வதை நம்ம பார்க்கிறது சகோதர அன்பு. தேவனுடைய அன்பு, நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவனுடைய அன்பு ஊற்றப்படவில்லை என்று சொன்னால் அங்க நம்ம இடத்துல நம்ம வெறுமையாயிடுவோம். ஏன்னா இங்க இருந்து ஊத்திக்கிட்டே இருப்போம், அது ரொம்ப வெறுமையாயிடுவோம். பாருங்க நான் போட்டிருக்கேன், வாசிக்கலாமா? குறிப்பு வாசிங்க. அந்நியரை நேசிப்பது எளிது, விசுவாசிகளை நேசிப்பது பரிசுத்தமாக்கும். இப்போ ரோட்ல ஒருத்தன் போறாங்க, என்னை தெரியாம இடிச்சிட்டு போயிடுறான். சாரி சார் அப்படின்னு என்ன பண்றோம்? சரி சரி போங்க. அதே வீட்டில் என் மனைவியோ என் சகோதரனோ சகோதரியோ எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சாரின்னு சொன்னா மட்டும் என்ன கோவம் வருதா இல்லையா? ஏங்க நான் சொல்றது நியாயமா நான் பேசுறேன், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரோட்ல ஒரு மனுஷன் நம்மளை இடிச்சிட்டோ மிதிச்சிட்டோ போனா சாரி சொன்னோன்னா என்ன சொல்றோம்? வலிச்சா உசுன்றோம், ஏதோ திட்டுறோம், ஏதோ பண்றோம், அவ்வளவுதான். அவனை தொடர்ந்து போய் தேடி கண்டுபிடிச்சு வீடு எங்கன்னு தேடி இப்படிலாம பண்றோம் இல்ல. ஏன்னா ஒரு அந்நியனை மன்னிப்பது ரொம்ப, நேசிப்பதோ மன்னிப்பதோ ஈஸி. ஆனா கூட இருக்கிறவங்களை நேசிக்கிறது மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க அதை செய்யும் போது அது உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? மனைவியையோ கணவனையோ சகோதரனையோ சகோதரியோ தகப்பனையவோ தாயவோ மன்னிக்கிறது உங்களை என்னவா மாற்றும்?
பரிசுத்தமாய் மாற்றும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லார்கிட்டையும் பேசுறார். யாரோ ஒருத்தருக்காக நான் இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லார்கிட்டையும், இந்த என்கிட்டையும் கர்த்தர் பேசுறார், நம்ம எல்லாரிடத்திலையும் கர்த்தர் பேசுறார். இந்த நாட்களில் இந்த சகோதர அன்பு இல்லாததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சாட்சியற்ற வாழ்க்கை இல்லாததுனால தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. ஏசப்பாவுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை நம்ம இருக்கிறனால நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இயேசுவை நம்மளால என்ன பண்ண முடியலங்க, பிரதிபலிக்க முடியல. இயேசுவை அறிந்து கொள்ளுகிற கூட்டமும் சபையை நோக்கி வர முடியல. காரணம் என்ன? நம்ம கிட்ட என்ன இழந்திருக்கிறோம் சொல்லுங்க? எதை இழந்திருக்கிறோம்? சகோதர அன்பு. நம்ம யாரும் இங்க வேஷம் போட வேணாங்க. நம்ம வேஷம் போடுறதுக்காக வரல. நம்ம உண்மையா சொல்லுவோம், நம்ம யதார்த்தமா சொல்லுவோம். ஆமா, என்கிட்ட என்ன இருக்குது? அன்பில் நான் குறைந்திருக்கிறேன். என் சகோதரனை நான் நேசிக்க தவறிட்டேன். என்னுடைய தாயை நான் மன்னிக்கல, என்னுடைய தகப்பனை நான் மன்னிக்கல. இதனால் என் வாழ்க்கை சாட்சியற்று இருக்கிறது. இதனால் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் என்ன பண்ணிருக்குது? கரைப்பட்டிருக்கிறது. சர்ச்ன்ற ஒட்டு மொத்தத்தை பார்க்கும்போது இன்னைக்கு அவ்வளோ கரைகளோட சர்ச் இருக்கிறது. காரணம் என்ன? இங்க இருக்கிற 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ 200 பேரோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு தெரியுங்களா? இந்த சகோதர அன்பிலே நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்து கடைசியாக 7வதாக நாம் கடைசியாக வாசிக்க போறோம். அகாப்பே அன்பு, உன்னதமான அன்பு, அந்த தேவனுடைய அன்பு. அந்த அன்பினால் அவர் நம்மளை நிரப்புறாராம். பேதுரு கிட்ட அவருக்கு, நான் அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்குங்களா? 2 வாரத்துக்கு நான் உங்கள்கிட்ட பேசினேன். பேதுரு கிட்ட ஏசப்பா கேட்ட கேள்வி, இவை எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை நேசிக்க. ஸோ அந்த இடத்துல 2 இடத்துல அவர் கேட்கறது அகாப்பே அன்பு தான் கேட்கிறார். அடுத்ததான் அப்புறம் ஃபிலியோ அன்பு அப்படின்றதுக்கு அவர் மாறுறாரு. அவர் சம்பவத்தை நான் சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்களேன். பொதுவாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃபிலாசபிலாம் நான் ரொம்ப பார்ப்பது உண்டு. நான் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில தத்துவங்கள் பேசுகிற மனிதர்கள், அது உலக பிரகாரமான தத்துவங்களை கூட இருக்கலாம், பட் நான் அதை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணுவேன், உலக மக்களுடைய பார்வை எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி. அது என்னுடைய பொழுதுபோக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இசையமைப்பாளர் ஒருவர், கவனிக்கணும், ஒரு இசையமைப்பாளர் ஒருவருடைய காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு சில பாடல், அவருடைய பாடல்லாம் பெரிய பிரம்மாண்டமான இசையெல்லாம் இருக்காது, சிம்பிளாக ஒரு கிட்டார் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பார். அவர் பாடுற பாட்டெலாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப பெரிய அதிக தத்துவம் அப்படின்லாம் இருக்காது. ரொம்ப, அதாவது உலகத்தில் என்ன தத்துவமோ அந்த மாதிரி சொல்லுவார். ரொம்ப வேதனையில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், விரக்தி ஆகிட்டேன், வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குது, 4 செவுத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன், இந்த மாதிரி வாழ்க்கையின் விரக்தியில் தான் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் ஒரு கான்சர்ட் நடத்தினார். ஒரு பெரிய கூடுகை நடந்தது. அந்த கூடுகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால், இதை விட நல்ல பெரிய ஹாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கான்சர்ட்டுக்கு டிக்கெட் வாங்கி எல்லாம் அந்த குறிப்பிட்ட அந்த மியூசிஷியனுடைய மியூசிக் பாட்டை கேட்கறதுக்கு 200 பேர் வந்திருப்பாங்க. அதனுடைய வீடியோவை நான் பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த 200 பேர் இருக்கக்கூடிய ஹாலில், கவனிக்கணும், அந்த 200 பேர் இருக்கக்கூடிய ஹாலில் ஒரு சேர் கிடையாது. சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் அந்த இசையமைப்பாளர் ஒரு கிட்டாரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் சின்னதாக அந்த கஹோன் வாசிக்கிற ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கம் இன்னொருத்தர் ஒரு கிட்டாரிஸ்ட். ஒரு 3 பேர் தான் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு 200 பேர் இருப்பாங்க. இது சென்னையில் நடந்த சம்பவம். அதை நான் வீடியோவை நான் பார்த்தேன். அந்த 200 பேருக்கு உட்கார்றதுக்கு சேரே கிடையாது, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இது அந்த கான்சர்ட் எத்தனை மணி நேரம் நடந்துச்சுன்னா 2.5 மணி நேரம் நடந்துச்சு. அந்த 2.5 மணி நேரத்திலையும் அந்த 200 பேரும், நான் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல, நான் அந்த வீடியோ இங்கே போட முடியாது, ஏன்னா இது தேவனுடைய சமூகம், இங்கே நான் வீடியோ ப்ளே பண்ண முடியாது. அந்த 200 பேரும் அவங்க அந்த இசையமைப்பாளர் பாடினார் பார்த்தீங்களா பாட்டு, அந்த பாட்டை அப்படியே வெறி கொண்டு பாடுறாங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க. அவர் பாடுற பாட்டு ஒரு வார்த்தை விடாம, அப்ப நான் யோசிச்சேன், இவங்க எத்தனை வருஷமா இவனுடைய பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சேன். எப்படி அப்படி வெறியா ஒருத்தர் அப்படியே அழுது பாடுறான் ஒருத்தன். இத்தனைக்கும் மொக்கையான பாட்டு, அது அர்த்தமுள்ள பாட்டு கிடையாது, வாழ்க்கையின் விரக்தியில எழுதப்பட்ட பாட்டு. இந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு 200 பேரு, உட்கார்றதுக்கு சேர் இல்ல. 200 பேரும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கீழே, இவர் மைக்கில் இருந்து இவர் பாட்டு பாடுறாரு இல்லைங்களா, இந்த சத்தத்தை விட கீழே இருந்து அந்த 200 பேர் பாடுற சத்தம் அவ்வளோ சத்தமா கேட்குது. ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணாம பாடுறாங்க. நான் யோசிச்சேன், சர்ச்சு தானே இப்படி இருக்கணும்,
சர்ச்சு தான் இப்படி இருக்கணும். ஆனா 5 நிமிஷத்துல நம்ம டக்குன்னு என்ன, ரொம்ப கால் வலிக்குதுங்க அப்படின்னு அப்படியே உட்காந்துடுறோம். அப்புறம் பாட்டு தெரிய மாட்டேங்குது, அப்புறம் சோர்ந்து போயிடுறோம். 2 பாட்டு கையை தூக்குறோம், 4வது பாட்டு கை இப்படி வந்துடுது, 5வது 6வது பாட்டு கையை இப்படி போயிடுது. அவனுங்களுக்கு வாழ்க்கையின் நோக்கமே இல்லாம அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றான். 2.5 மணி நேரத்துக்கு எனர்ஜி அவெல்லாம் போய் 4 நாளைக்கு தூங்குவானுங்க அவனுங்களாம். அந்த மாதிரி அவ்வளோ களைப்பாயி அந்த கான்சர்ட் அட்டன் பண்றான். சேரே கிடையாது, 2.5 மணி நேரம் ஒருத்தன் கூட உட்காரல. நான் அதை ஓட்டி பார்த்தேன், என்னதான் பண்றானுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா 200 பேர்ல ஒருத்தன் கூட உட்காரல. 200 பேரும் வெறியா பாடுறாங்க அந்த பாட்டை. ஏதோ ஒரு பாட்டு, வாழ்க்கையில விரக்தி ஆகி போச்சு, அதை பண்ண இதை பண்ண என்னெல்லாம் பாடுறானுங்க. எனக்கு ரொம்ப மனசு அப்படியே குத்துச்சுங்க, உண்மையா சொல்றேன். மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. சபைதானடா இப்படி இருக்கணும். உண்மையான அன்பை பாடுற திருச்சபையில தானே இந்த மாதிரி ஒரு 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 கூட்டம் இருக்கணும். ஆனா நம்ம வந்த ஒரு 5 நிமிஷத்துல என்ன பண்றோம் தெரியுமா? பிளாட் ஆயிடுறோம். முடிஞ்சா கொஞ்சம் வசதி இருந்தா நம்ம எல்லாரும் தலையணியும் கொண்டு வந்துடும். தலையணை போர்வை எல்லாத்தையும் கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையாலுமே நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன் பெரியமானவர்களே. நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. அந்த வீடியோ பார்க்கும்போது என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. ஏசப்பா உண்மையுள்ள தேவன், அவருடைய அன்பை என் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறாரு. அவருக்காக ஒரு 10 நிமிஷம் கூட நின்று என்னால பாட முடியல. ஆனா வாழ்க்கையின் விரக்தியில 200 பேர் 2.5 மணி நேரத்துக்கு மேல நின்று கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உலகம் எங்க இருக்கு பாருங்க. ஆனா உங்களையும் என்னையும் ஜீவனுள்ள தேவன் அழைச்சி அவர் சமூகத்துல கொண்டு வந்து அவருடைய அன்பினால நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்ம கிட்ட அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம அதுல ஒரு 1% கூட ஒரு கொடுக்கறதே இல்லைங்க. அப்ப நம்முடைய ஆராதனை நேரம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆராதனை நேரத்துல கையை தட்டுங்க, கையை தூக்குங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்கன்னா நம்ம ஏன் சொல்றோம்? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால தான் நான் சொல்றேன், இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய ஆவியை தொட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹல்லேலூயான்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா அப்படின்னு நான் கேட்கவே கூடாது. சோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்ப உண்மையில என்ன இல்லை தெரியுமா? இருதயத்துல கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படலை. அப்போ ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்லயே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. இந்த கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப ஓவர்லோட் ஆனால் ஃப்ரீஸ் ஆகிடும், பார்த்துருக்கீங்களா? ஹேங் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர். மவுஸ்லாம் நவராது, என்ன தட்டினாலும் அப்படியே தான் நிற்கும். ஒரு சில கம்ப்யூட்டர்லாம் ரீசெட் பட்டன் அழுத்தினாதான் அடுத்த ஸ்டேட்டுக்கே போகும். அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டோம். அப்படியே ரட்சிக்கப்பட்ட முதல் நாளோடையே நம்முடைய நிலைப்பாடு அங்கே நின்றுச்சு. அன்பில் நம்ம வளரவே இல்லை. நான் அன்னைக்கு அந்த இசையமைப்பாளருடைய அந்த ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. நான் அழுதேன், உண்மையா சொல்றேன். நான் தேவனுக்கு முன்னாடி நான் உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப அழுதேன். ஏசப்பா, எங்க சபையை என்னைக்கு இந்த மாதிரினா, அதாவது அந்த அசுத்தம், அது வந்து தேவையில்லாத புலம்பல் பாட்டு. ஆனா இவனுங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிட் கூட, இந்த உற்சாகம் கூட எங்க சபையில ஒரு 5% கூட இல்லையா ஆண்டவரேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு நான் அழுதேன். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைகள் கூடி வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவங்களா இந்த ஆராதனை, இந்த அகாப்பே அன்பு எனக்குள்ள இல்லைன்னா நம்ம எப்படிங்க நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு வருஷம் தான் கிருபையாவே இருப்பாரு. கிருபையா இருக்கிறது நல்லதுதான். ஆனா கிருபையினாலே நம்ம இன்னும் அவரை நேசிக்க ஆரம்பிக்கணும். கிருபையினாலே இன்னும் அவரை நெருங்க வரணும், இன்னும் அவரை பற்றி அறிந்து கொள்ளணும், இன்னும் அவர் மேல இருக்கிற வைராக்கியமும் தாகமும் கூடணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மங்கிக்கிட்டு போகுது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலையும் முறியாத தேவனாக இருக்கிறார். There is still hope for us. இன்னும் கர்த்தருடைய அன்பு மாறல, கிருபையா இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? அழிந்து போற உலகத்துல இருக்கிற ஒரு சொற்ப அதாவது அது வந்து சென்ஸே இல்லாத ஒரு காரியத்துக்கு ஒருத்தன் அவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகி எனர்ஜியெல்லாம் செலவிட்டு ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா, அதை விட ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யற நம்ம எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையாலுமே சொன்னேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பிசாசு பாருங்க, அவங்களை எவ்வளவு வஞ்சித்து, பிசாசுடைய வஞ்சனையில தான் அவங்க இருக்கிறாங்க.
ஆனா அதுல இருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, எங்க சர்ச்சில் இந்த மாதிரி எப்போ எழுப்புதல் வரும்? 2.5 மணி நேரம் வயசா, இந்த சின்ன வெறும் இளம் வயசுல உள்ளவங்க, எனக்கு தெரிஞ்சு 50-60 வயசானவங்களாம் கூட இருந்தாங்க. அவங்களாம் கூட உட்காரல, சேரே இல்லை. அந்த அந்த ஆடியன்ஸ் அப்படி காமிக்கிறாங்க, சேரே கிடையாது. அவங்களும் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா பாட்டும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பாட்டு பாடியிருப்பான். 25 பாட்டும் அடி பிசகாம எல்லா அடியும் மனப்பாடமா பண்ணாங்க. அப்ப அவனுடைய பாட்டை எப்படி வெறித்தனமா வீட்டுல கேட்டிருப்பாங்க. ஏன் இது நம்ம அழிந்து போகிற காரியத்துக்கு மனுஷன் அவ்வளவு வைராக்கியமாவும் வெறியா இருக்கும் போது அகாப்பே அன்பு ஏன் உங்களை உந்தி தள்ளல? ஏன் இன்னும் அந்த ஏக்கம் நமக்குள்ள வரலைங்க? இததான் ஏசப்பா நம்மகிட்ட சொல்றாரு. சோ அவர் பிதாவை போல, அவர் சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பெர்ஃபெக்ட் ஆகுன்றதுக்கு அர்த்தம் அதுதான். அந்த அன்பு உங்களை நெருக்கட்டும், அந்த அகாப்பே அன்பு உங்களுக்குள்ள நிரப்பட்டும். அந்த அன்பு இருக்கும் பொழுது, இப்ப நம்ம பார்த்தோம் அந்த முதிர்ச்சியினுடைய 7 படிகள், அந்த 7 காரியங்களும் நம்ம செய்வோம். நம்ம மன்னிப்பது நமக்கு ஒரு தாராளமான ஒரு சுபாவமா மாறும். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு அவருடைய சரீரத்தோட ரத்தத்தை நம்ம பங்கெடுக்க போகிறோம். திஸ் இஸ் நாட் அ ஜோக். இது விளையாட்டல்ல. சும்மா மாசத்துக்கு ஒருக்க நம்ம திருவிருந்து எடுக்கிறது ஒரு விளையாட்டல்ல. இது ஒரு கனமான ஒரு காரியம். கர்த்தர் இதை ரொம்ப ஒரு கனமான ஒரு காரியமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக அவருடைய சரீரமும் ரத்தமும் நமக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்குது. அதை நம்ம பங்கெடுக்க போகிறோம். அதில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துருக்குறோம். இது உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை நம்மோடு பேசியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நான் இந்த நாளில் நான் யாரையும் குறைவுபடுத்தணும் தாழ்த்தணும்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்காக, ஒரு குடும்பத்திற்காக, இல்லை ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக பேசப்பட்ட செய்தி இது அல்ல. நான் தாழ்மையாய் உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாருமே சகோதர அன்பிலே குறைவுபட்டிருக்கிறோம். நம் எல்லாருமே அகாப்பை அன்பிலே குறைவுபட்டிருக்கிறோம். நம் எல்லாருமே தேவ பக்தியிலே குறைவுபட்டிருக்கிறோம். நம் எல்லாருமே நம்முடைய இச்சை அடக்கத்துல குறைவுபட்டிருக்கிறோம். நாம் பார்த்த இந்த 7 காரியங்கள் நம்ம எல்லாருமே குறைவுபட்டவர்கள், ஊழியக்காரனாகிய என்னையும் உட்பட. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி திட்டவட்டமாய் நம்மை உணர்த்தி இருக்கிறார். மிகுந்த தாழ்மை உள்ளவங்களாய் இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்மளை முழுவதுமா நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, நான் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே அப்பா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன். நீங்க பரிபூர்ணமா, நீங்க சர்க்குணரா, அப்பா நீங்க சொன்னீங்க பிதாவானவர் சர்க்குணரா இருக்கிறது போல நாங்களும் பரிபூர்ணமா இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அதற்கு அடிப்படை சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட உம்முடைய அன்பு என்பதையும், கிருபைதான் அதை ஆரம்பித்து வைத்தது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அப்பா, கீழ்ப்படிதலினாலே நாங்கள் இந்த அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்பதிலும், அப்பா நாங்கள் தொடர்ந்து இதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. இது உம்முடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்புவது இல்லை. நீர் விரும்பின காரியமாக இந்த வார்த்தை நிச்சயம் வாய்க்கும். கேட்கப்பட்ட செவிகளிலே நல்ல நிலங்களாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட இருதயங்களிலே இந்த வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வாஞ்சையாக இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் உம்முடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறீர். தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய சிந்தை, தங்களுடைய சித்தம், உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு சமர்ப்பித்து அர்ப்பணிப்போடு பாடுகளை சகித்தவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகி, தேவ பக்தியிலே வளர்ந்தவர்களாகி, தேவனுக்குள்ளாக வளரும்படியாக இந்த நாளிலே தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஒரு வல்லமையை வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் உம்முடைய அன்பினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அந்த சகோதர அன்பு எங்களுடைய குடும்பத்திலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, மாய்மாலமான வாழ்க்கை இருந்தது போதும் அப்பா. சாட்சியற்ற வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் விலகட்டும் அப்பா. அப்பா, நாங்கள் அப்பா இந்த நாளில் நாங்களே தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தடையாக இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய சாட்சியற்ற வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு
இடத்திற்கு மனிதர்கள் வந்து சேர முடியாததற்கு தடையாக இருந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். கர்த்தர் எங்களை தயவாய் மன்னிப்பீராக. இரத்தத்தினாலே எங்களை திரும்ப கழுவி எங்களை புதிதாக்குவீராக. அந்த புதிய மனுஷனாக மாற்றப்படுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இது ஏதோ உணர்ச்சி பூர்வமாய் நாங்கள் செய்கிற ஒரு காரியம் அல்ல கர்த்தாவே, மனப்பூர்வமாய் அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நிர்ணயம் பண்ணி இந்த காரியத்திலே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய நாம மகிமைக்காக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சகோதரரையும் சகோதரிகளையும் எங்கள் தாய் எங்களுடைய தகப்பன் எங்களுடைய பிள்ளைகள் மகன் மகள் எல்லாரும் நாங்க இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய பரிபூரணம் எங்களிடத்துல வெளிப்பட வேண்டும் அப்பா. இதற்காக தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. இதுல முழுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த புதிய வருஷத்துல இதற்காக நாங்க முயற்சி எடுக்கணும். இது ஏதோ ஒரு நாள் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இது தொடர்ச்சியாக நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வளர வேண்டிய ஒரு காரியம் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு பேசினதற்காக உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். பேசப்பட்ட இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். Speak with them, Lord. It is because your life is so precious to us. உம்முடைய ஜீவன் அவ்வளவு விலையேற பெற்றது. அந்த வாழ்க்கை நீங்க எங்களுக்கு சிலுவையிலே தியாகமாக தந்தீங்க. விலையேற பெற்ற உம்முடைய ரத்தம், விலையேற பெற்ற உம்முடைய வாழ்க்கை, விலையேற பெற்ற உம்முடைய ஜீவன் எங்களுக்காக தந்தீர். அத நாங்க மறந்துடாம நாங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏசப்பா என்ன தியாகம் செஞ்சாருன்றத நாங்க மறந்து போயிடாதவங்களா, எப்பொழுதும் அதை குறித்து உணர்வுள்ளவங்களா, எல்லாரையும் மன்னிக்க, எல்லாரையும் நேசிக்க, கிறிஸ்துவின் அன்பை நாங்க நிலைப்படுத்த, ஏசப்பா நீங்க சொன்னபடி அந்த பரிபூரணத்தை எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனால் இந்த பேசின வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களை தொட்டிருக்கிறீர், எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதுக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே உயர்ந்துரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.